பேசலாம் சார். வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டுமான பணி தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கியிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? ஆமா, இது ஏற்கனவே இடையில கொரோனானால ஒரு 2-3 ஆண்டுகளும் இது ஜப்பான் நிறுவனத்துடன் நாம போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தாமதமானதுனால இந்த ஒரு தாமதம். இது விரைவில் துவங்கும். 3 மாதங்களுக்கு முன்பாகவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த எய்ம்ஸினுடைய அந்த வளாகத்துக்கே வந்திருந்தார், அந்த ஸ்பாட்டுக்கே வந்திருந்தாரு. இது 2026 முழுமையாக கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால இன்னும் 2 ஆண்டுகளில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு அங்கே எய்ம்ஸ் மருத்துவமனையும் கல்லூரி இயங்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு ஆஸ்பெக்ட், நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை 2 அம்சங்களை உள்ளடக்கியது. ஒன்னு மருத்துவமனை, இன்னொன்னு மருத்துவ கல்லூரி. இந்த மருத்துவ கல்லூரி இப்போ இயங்கி கொண்டிருக்கு. இப்ப ராமநாதபுரத்துல இப்ப 3ஆம் ஆண்டு மாணவர்கள், எய்ம்ஸ் மாணவர்கள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப திருமங்கலம் பக்கத்திலேயே கூட ஒரு கல்லூரிக்கு இந்த பகுதியில எய்ம்ஸ் அந்த மாணவர்கள் படிப்பதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடன் அந்த மருத்துவ கல்லூரியை மாற்றி நடத்துவதற்கும் அரசுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதனால எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இயங்கி கொண்டுதான் இருக்கு. அதற்கான கட்டடமும் இப்ப புதிய கட்டடத்துல கட்டுவாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது இப்ப கட்டுமான பணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விரைவில் முடிவடையும் என்று நம்புகிறோம். 2 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். இது ஜெய்கா நிறுவனத்துக்காக கடன் வாங்கி தான் எய்ம்ஸ் தமிழ்நாட்டில் கட்டப்படணும், மற்ற மாநிலங்கள் எல்லாம் மத்திய அரசு நேரடியாக நிதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு விமர்சனம் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஜெய்கா நிதி உதவி? அப்படி கடன் வாங்கி கூட நீங்க திமுக ஆட்சியில கட்டலையே. 2014 வரைக்கும் திமுக தானே மத்தியில் ஆட்சியில் இருந்துச்சு. இப்போ நல்லா வாயிலேயே வக்கனையா பேசுற இந்த திமுக 2014 வரைக்கும் 10 வருஷம் நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் நீங்க அறிவிக்கல, நீங்க ஏன் கொண்டு வரல, நீங்க ஏன் செய்யல? நீங்க செய்யாத ஒண்ணு நாங்க செஞ்சிருக்கோம்ல. இந்த கேள்வி கேட்கிற அதிகாரம் திமுக இல்லைங்க, தகுதி திமுக இல்ல. இல்ல, அதாவது இந்தியாவில் உள்ள எய்ம்ஸ்லயே பெரிய எய்ம்ஸாக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கான எய்ம்ஸாக பெரிய கட்டுமானமா இது கட்டுறோம். இன்னும் சொல்ல போனா இப்ப ஹிமாச்சல்லையோ பஞ்சாப்ல உள்ள எய்ம்ஸினுடைய அளவு சைஸ் இதை விட சின்னது, சின்ன பட்ஜெட். இங்க 2015 எய்ம்ஸ் அறிவிச்சதுக்கு அப்புறம் நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு நிலம் கையகப்படுத்தி கொடுத்தீங்க தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுங்க. மற்ற மாநிலங்கள்ல எத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளவு நாள்ல கொடுத்தாங்க அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிலத்தை? நீங்க நிலம் கையகப்படுத்தி மத்திய அரசிடம் நிலம் ஒப்படைக்கப்பட்ட தேதி என்ன? எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்ட தேதி என்ன? இடையில எத்தனை வருஷம் கேப்? மற்ற மாநிலங்கள் அந்த இடைவெளி இருந்துட்டா அதெல்லாம் பாருங்க சார். உங்க மத்திய அரசு குறை சொல்றது அந்த வேலையா? ஒரு செங்கலை தூக்கி காமிச்சிட்டா முடிஞ்சு போகுமா? அது ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு உதயநிதி எடுத்த படமா அது? ஒரு கல்லை தூக்கி காமிக்கிறதுக்கு அப்ப கண்ணாடி எங்க? கண்ணாடியில உங்க மூஞ்சியை பாருங்க. திமுக ஏன் நீங்க ஏன் பண்ணலன்றதுக்கு கேள்விக்கு பதிலே கிடையாது. ஒரு மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் டெல்லியில மாத்திரம் எய்ம்ஸ் வேண்டாம், எல்லா மாநிலத்துக்கும் வர வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகள்ல இத்தனை எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். 6 ஐஐடி தான் இருந்தது, இன்னைக்கு எத்தனை ஐஐடி இருக்கு? 6 ஐஐஎம் இருந்தது, இன்னைக்கு எத்தனை ஐஐஎம் இருக்கு? இதெல்லாம் விட்டுட்டு சும்மா பேசுறதுக்கு பேசிட்டே போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டது. புதுசா ஒரு கிங்ஸ் மருத்துவக் கல்லூரி சென்னையில ஒரு வருஷம் கட்டி முடிச்சிருக்காங்க. சொல்லுங்க சார். எய்ம்ஸ் அறிவிச்சது மத்திய அரசு தான் நிதி ஒதுக்கணும். பட்ஜெட்டை பார்த்து தான் நீங்க 2000 கோடி ரூபாய்க்கு மேல எந்த பட்ஜெட்டுமே இல்லைங்களா எய்ம்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணலையா? இல்லைங்க, மத்திய அரசு அறிவிச்சதுங்க. இன்னைக்கு நிலம் எப்ப கொடுத்தீங்க? நீங்க நிலம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டியது எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க? எந்த இடத்துல எய்ம்ஸ் வேணும் சொல்றதுக்கு எத்தனை வருஷம்? எந்த ஆட்சியில இடம் கையகப்படுத்தி கொடுக்கப்பட்ட நடைமுறை ஃபாலோ பண்ணப்பட்டது? எப்ப கொடுக்கப்பட்டது? எந்த ஆட்சியிலங்க? நீங்க மத்திய அரசு மாநில அரசு தாங்க நான் பேசுவேன். எந்த ஆட்சி இந்த ஆட்சியில நான் பேச மாட்டேன். அதிமுக ஆட்சியில விஜயபாஸ்கர் நடைமுறை முடிஞ்சாச்சு, நிலத்தை ஒப்படைச்சாச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்பவே போச்சு. அப்ப திமுக எங்க போச்சு? மதுரையில எய்ம்ஸ் வரணும்னு திமுக பேசுனாங்களா? திமுக தலைவர் மதுரைக்கு எய்ம்ஸ் வரணும் என்னைக்காவது பேசியிருக்கிறாரா? ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்களா? இல்லையே. இன்னைக்கு உடனே லேட்டான உடனே ஒரு செங்கலை தூக்கி காமிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. அதனால 2 வருஷம் கழிச்சு எய்ம்ஸ் வந்துருங்க. 26 எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி எல்லாம் இருக்கும். இப்ப மருத்துவ கல்லூரி இயங்கி கொண்டிருக்கு, ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கு. 3ஆம் ஆண்டு மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த எய்ம்ஸை வச்சுக்கிட்டு மோடி அரசாங்கத்தை குற்றம் சொல்ற போக்கையெல்லாம் மாத்திக்கங்க. எல்லா ஊர்ல எய்ம்ஸ், எல்லா மாநிலத்துக்கு எய்ம்ஸ், மிகப்பெரிய பார்வையோட அரசாங்கம் போயிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க ஏதோ தமிழனுக்கு குறை சொல்றான். தமிழனுக்கு தான் எய்ம்ஸ் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்னங்க? ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில, கேரளாவில, கர்நாடகா, ஆந்திரா 6 மாநிலத்துல ஆட்சியிலே இல்லாத தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது தமிழ் மேல உள்ள அக்கறை இல்லையா? அது தமிழ்நாட்டு மேல உள்ள அக்கறை இல்லையா மோடி அரசாங்கத்துக்கு? ஏன் கர்நாடகால பிஜேபி ஆட்சி இருக்கிற மாநிலத்துக்கு எய்ம்ஸ் கொடுத்துருக்கலாம்ல? அப்படிலாம் பாண்டிச்சேரியில பிஜேபி ஆட்சி அங்கே கொடுத்துருக்கலாம்ல? அங்கெல்லாம் இல்லாம மதுரை கொடுத்துருக்காங்கல்ல. தமிழ்நாட்டிலேயே மதுரைக்கு வந்திருக்குல்ல, எங்க ஊருக்கு வந்திருக்கு. நான் பெருமைப்படுறேன்.
இதை குறை சொல்றதுக்கான அனுமதி 2016 பஞ்சாபுக்கு 926 கோடி ரூபாய்க்கு எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேஷ்க்கும் மங்களகிரியிலேயே எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. பஞ்சாப்ல நான் அதை தான் சார் சொல்றேன். பஞ்சாப்ல அறிவித்த தேதி என்ன, நிலம் கொடுத்த தேதி என்னன்னு சொல்லுங்க சார். நீங்க ஊடகங்கள் இவ்வளவு பேசுறீங்களா, அதை பேச மாட்டேங்கிறீங்க. பஞ்சாப்ல எப்ப அறிவிச்சாங்க, அறிவிப்பு முடிஞ்ச உடனே அந்த மாநில அரசாங்கம் எத்தனை நாட்களில் மாதங்களில் நிலம் கொடுத்ததுன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராமசீனிவாசன்.